ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 2 மெயின்ஸுக்கான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் நடந்த மெயின்ஸ் ரிசல்ட்டு தான் இது. ப்ரீவியஸ்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வித்தின் 1 வீக்லலாம் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்க்கான ரிசல்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து துரிதமாக டிஎன்பிஎஸ்சி செயல்பட்டுட்டு வராங்க. நம்மளும் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சர்வீஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே கைஸ், கோ செக் யுவர் ரிசல்ட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி ரிசல்ட். எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். ஸோ இதுவரை 30 நாளில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் வச்சுருக்கோம். இந்த ரிசல்ட்டை நம்ம ஃபியூவலாகவும் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா நம்மளை புல் டவுன் பண்ணுற மாதிரியும் இது எடுத்துகிட்டு போயிட முடியும். இது நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக இன்னுமே குரூப் 1 ஆஸ்பயர் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த ரிசல்ட்ஸ் உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்களே அலோவ் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் மைண்ட் செட்டை தெளிவாக வைங்க. ரிசல்ட்ஸ் வாங்குறாங்கன்னா சும்மா இல்லை, இட் இஸ் அவங்களுடைய கன்சிஸ்டண்ட்டான ஹார்ட் ஒர்க்கோடைய அண்ட் அவங்களுடைய தன்னம்பிக்கையோடைய ரிசல்ட் தான் இது. அதில் ஒருத்தவங்களாக நீங்கள் இருக்க வாழ்த்துக்கள். ஸோ ஃபார் தோஸ் ஹூ டிட்ன்ட் மேக் இட் அப், உங்களுக்கு இதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு இன்னும் 30 டேஸில் குரூப் 1. ஸோ ஆல்ரெடி நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்கீங்கன்றப்போ கண்டென்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இதை நீங்கள் எட்ஜாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த 30 நாள் சின்சியர் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணி இந்த மெயின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை குரூப் 1ல் அப்ளை பண்ணி குரூப் 1 சர்வீஸை வாங்கிடலாம். இல்லை சும்மா சொல்லலைங்க, தேர் ஆர் பீப்புள் குரூப் 2 கிளியர் பண்ணாமல் நான் குரூப் 2 மிஸ் பண்ணிட்டேன், பட் நான் நிறைய தடவை கிட்ட போய் கூட மிஸ் ஆகியிருக்கேன், நான் குரூப் 1 சர்வீஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கூட இருக்குது, டாப்பர்ஸ் இன்டர்வியூ. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க, நீங்கள் எதை நோக்கி பிரயாணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லதே நடக்கும்.